முன்னீர்பள்ளம் முத்தமிழ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியில் வைத்து பொருணை திருவிழா 2025 இலக்கிய திருவிழா சிறுகதை பயிற்சி பட்டறை நடைபெற்றது. முத்தமிழ் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி இயக்குநர் அமரவேல் பாபு வரவேற்புரை ஆற்றினார். எழுத்தாளர் நாரும்புநாதன் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சிறுகதை பயிற்சி பட்டறையினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி தாளர் ஜெயந்தி பாபு, தலைமை ஆசிரியை மேரிராணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பார்க்கறதுக்கு டவுன் கிடந்து பார்ப்பாங்க. அதுபோல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிறப்புகள் இதை மாணவர்கள் மத்தியில் தான் கொண்டு போகணும். அவங்க அடுத்த தலைமுறை அதை எடுத்துக்கிட்டு சென்று இன்னும் அதை சிறப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்றதுக்காக தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து நடத்திட்டு இருக்கோம். நிறைய வேலை தான் இருந்தாலும் நிறைய பேர் தன்னார்வமாக இதில் இறங்கி செய்யக்கூடியவர்கள். அதே போல் இந்த முத்தமிழ் பள்ளி மாதிரி நிறைய இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இவர்களால் நம்ம எல்லாம் கைகோர்த்து இணைந்து இதை செய்யணும், தொடர்ச்சியாக செய்யணும். ஏன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சிறப்பு இல்லையா. அதனால் நம்ம அகல உழுது நிறைய பேர் இது பண்ணுறதை விட ஒரு 50 பேரை ஆழ விடணும், மனசில் ஆழமாக செல்ல வேண்டும், தமிழில் ஆழமாக போக வேண்டும். மேம்போக்கான பார்வை சிந்தனை நீண்ட நாள் நோக்கில் பயன் தராது. நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், ஆனால் சில விஷயங்களில் ஆழ போகணும். அந்த ஆழ்ந்து ஒரு ஆழமான ஒரு முன்னேறி எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா, இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் இதழ்கள்லாம் வருவான்னு சொல்லுவாங்க, கணையாழி வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய இலக்கிய இதழ்கள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பொருணை இதழ்கள் ஒன்று மாதாந்திர இதழ்கள் நம்ம பொருணை இலக்கிய இதழ் ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கான அடித்தளத்தை உருவாக்கியிருக்கோம். நீங்கள் முடிந்தால் இந்த புத்தக கண்காட்சி நிறையிலேயே பிப்ரவரி மாதத்திற்கான பொருணை இதழை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ மாணவ இதழாக இணையதழ் அந்த காலத்தில் ஒரு புத்தகத்துக்கு பதிப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் இன்றைக்கு பதிப்பகத்துக்கும் எளிமையான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அது இல்லாமல் கட்டற்ற வாய்ப்புகளை இணையம் நமக்கு உண்டு. அதனால் நம்ம பெரிய செலவினம் செய்து எல்லாம் செய்யணும்னு அவசியம். ஒரு இணைய இதழாக கூட நம்ம உருவாக்கலாம். அதனால் பெரிய நிதி ஆதரவு, நிதி வசதி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த காலத்தில் நிறைய சிந்தனையாளர்கள் இருந்தார்கள், ஆனால் வெளியில் வாய்ப்பு குறைவாக இருந்தது. இன்னும் நீங்கள் சொல்கிறாங்க நிறைய சிந்தனையாளர்கள் குறைந்து விட்டார்கள், ஆனால் சூழல் வாய்ப்பு நிறைய அதிகமாகிடுச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம சமூகம் இன்னும் நிறைய மேம்படணும். அதற்கு நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படணும். இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு, கிடைத்த பெரிய ஒரு வாய்ப்பு. எனவே அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்ற உங்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் இது போன்ற செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும். உங்கள் கல்லூரிகளிலே இன்னும் நம்ம பொருணை இலக்கிய திருவிழா அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு நடத்துறதில்லை. கடந்த புத்தக திருவிழா அன்னைக்கு முடிஞ்சதோ அன்னைக்கு தொடர்ச்சியான பணிகள் மேற்கொண்டு ஒவ்வொரு கல்லூரியும் நம்ம பேசி, மாணவர்களை பேசி, ஆசிரியர்களை பேசி கொண்டு வரோம். ஸோ இது ஒரு தொடர் முயற்சியாக, ஒரு தொடர் நிகழ்வாக இது எப்படி நம்ம ஒரு வருஷம் காலேஜில் கல்ச்சரல்ஸ் வைக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறோம், அந்த மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு வருடத்துக்கான ஒரு கொண்டாட்டமாக இந்த பொருணை விழா அமைய வேண்டும். அதுவும் தை மாதம் பொங்கல் முடிச்சோடனே வரணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த சீக்வன்சிங் எல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது தொடர் நிகழ்வாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்னும் மேலே ஒரு உலக அளவிலான ஒரு சிறந்த நிகழ்வாக இது இன்னும் வரணும். இதழ்கள் வெளிவர வேண்டும். நாங்கள் இப்போ புத்தக தொகுப்புகள் வர ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த முறை புத்தகங்கள், உங்கள் சிறுகதை தொகுப்புகளோ கவிதை தொகுப்புகளோ எல்லாம் வெளிவர வேண்டும். பொருணை விழாவில் இதழ்கள் வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எனவே அதை நீங்கள் எல்லோரும் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன்.